ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் அச்சீவர்ஸ் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்ல போகிறேன். நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா அது ஷேர் மார்க்கெட்டோட லிங்க் ஆனது, அதனால் கேம்பிளிங் நினச்சிக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது கண்டிப்பாக கேம்பிளிங் கிடையாது. நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு வெல்த் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம இந்தியாவில் தான் மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஒரு கேம்பிளிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அதனால இந்தியாவில் நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாலே பயப்படுறாங்க. வாங்க நான் உங்களுக்கு கிளியராக மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வீராஃபின் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். What is mutual fund? A mutual fund is an investment where money of many investors is collected into one pool. Professional fund manager invests the pooled money across the various diversified assets, sharing profit or loss proportionally. Mutual fund அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஸ்டாக்ஸ் எப்படி வாங்கணும்னு தெரியாது, நமக்கு டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ண தெரியாது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரியாது, நமக்கு லாஸ் ஆயிருமோ அப்படின்னு பயந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 1000 ரூபாயை மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். அந்த மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் அவங்க வேரியஸ் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அசட்லேருந்து வர ப்ராஃபிட்டை நமக்கு பிரித்து தருவாங்க. அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபா வந்து ஒரு பர்சன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு 1000 பேர் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு கிடைக்கும். அந்த 10 லட்ச ரூபாயை அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டைவர்சிஃபைட் அசட் அலோகேஷன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஷேர்ஸில், பாண்டில், கவர்மெண்ட் செக்யூரிட்டியில், கோல்டில், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த 10 லட்ச ரூபாயை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 10 லட்ச ரூபாயில் எக்ஸாம்பிளுக்கு இந்த வருஷம் ஒரு 15% ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த 15,000 அந்த 1000 பேர்த்துக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். இதில் ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஆனால் ரிஸ்கே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட்டோட லிங்க் ஆகிருக்கும். மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்ட பணத்தோட ரிட்டர்ன்ஸும் லாஸில் போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும். நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டிங்க அப்படின்னா ஒரு 8% தான் கிடைக்கும். இதில் உங்களுக்கு 13 to 15% வரைக்கும் கிடைக்கிற ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏஎம்சி அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நிறைய இன்வெஸ்டர்ஸ்ட்டை பூல் ஆஃப் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சொல்கிறேன் பாருங்கள். பராக்பாரி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் அப்படின்னு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா லால் டைம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாயை இங்கே பாருங்கள், இந்த ஹோல்டிங்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, பவர் கிரிட்டு, ஐடிசி, கோல் இந்தியா, ஐசிஐசி பேங்க்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனியில் இங்கே பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாயில் 7% வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் 6% வந்து பவர் கிரிட் கார்பரேஷன்லேயும், அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஓவராலாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் லெவல் கம்மியாகும், உங்களுக்கு ப்ராஃபிட் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். இது வந்து ஒரு கேம்பிளிங் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் இருக்குது, ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் கேம்பிளிங் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஷேர் மார்க்கெட்னாலே கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதே இல்லை. இப்போ யூஎஸ்ஏ அந்த மாதிரி கண்ட்ரிலெலாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 80% ஆஃப் பீப்புள்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு 10% பீப்புளும் கூட இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒன்று லேண்ட், இன்னொன்று கோல்டு. இது 2 தான் உங்களுக்கு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா நிறைய பேர் பயப்படுறாங்க. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் 1 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஏஎம்சி நம்மள மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை ஏஎம்சி மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு ஃபினான்சியல் ப்ரொஃபஷனல் மேனேஜர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபினான்ஸை பற்றி நல்லா தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்க நம்ம எல்லாத்துக்கிட்டையும் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை ஸ்டாக்ஸ்லேயோ, பாண்டுலேயோ, கோல்டுலேயோ, இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லேயோ பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி அவங்க நிறைய அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ரிஸ்க் லெவல் ரொம்ப கம்மியாகும். ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த செக்யூரிட்டிஸ்லேருந்து வர ப்ராஃபிட்டை நமக்கு பிரித்து கொடுப்பாங்க. ப்ராஃபிட் வந்தால் ப்ராஃபிட் கொடுப்பாங்க, லாஸ் வந்தது அப்படின்னா நம்ம அந்த லாஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை நம்ம அக்கௌண்ட்டில் டெய்லி வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுதான் அவங்க
என்ஏவி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஏவி அப்படின்னா நெட் அசட் வேல்யூ. எக்ஸாம்பிளுக்கு ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1 இயரில் உங்களுக்கு 15% ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த 5000ல் 15% அப்படின்னா 750 ருபீஸை உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ஏவி அப்படின்னா என்ன? என்ஏவி அப்படின்னா நெட் வேல்யூ அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெட் வேல்யூ அசட்டை வச்சு தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கா இல்லைன்னா லாஸில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இந்த என்ஏவியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.